தலைவா. டேய் தலைவா எந்திரா, ஏதோ தவக்கல மாதிரி படுத்து கிடக்க. ஏன்னா வயித்துல மிச்சா பிதுங்கிருவையடா. டேய் நீ அந்த பண்ணி பறந்தாம தானே? ஆமா தலைவா. அட செனப்பண்ணி, எந்த புறம்போக்கடா உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தான்? நீதான் தலைவா. நான் தானா? இதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல. அப்ப பப்ளிக் டாய்லெட்ல போய் சொல்லவா தலைவா? அந்த டீம்ல எது ரொம்ப நாளைக்கு முன்னால இருந்தையா? அது அப்படியே வருது. தலைவரே, சமூக ஆர்வலர் சண்முகம் வந்திருக்காரு. அப்போதுல இருந்து வணக்கம் வைக்கிறாரு, பார்க்காம இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். சமூக ஆர்வலர் சண்முகம் எங்கள் கட்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் சண்முகம் அவர்களை மரியாதையோடு மேடை கலைக்கிறேன். சமூகம் வாழ்க, சமூகம் வாழ்க. சமூகம் இல்ல, சண்முகம். சமூகம் வாழ்க. ஹலோ மைக் டெஸ்டிங். டேய் நீ எந்த கட்சிடா? தலைவா, நான் தான் கட்சியில இருக்கிறேன். எந்த கட்சியில இருக்க? அந்த தெரு கட்சியில இருக்கிறேன். ஆக இது போன்ற கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. தலைவா எல்லாம் உனக்காக வந்த கூட்டம் தலைவா. இது போன்ற கூட்டத்தை நான் கண்டதும் இல்லை. எங்கள் கட்சி எவரும் வென்றதும் இல்லை. தலைவா தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. யார் தலைவா அவன்? கொசு பந்து அடிக்கிற மாதிரி இருக்கான். சார் முகேஷ் அம்பானி நில்லுங்க. வேட்பாளர் பண்ணி பரந்தாமன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 8 வருடங்களுக்கு முன்பு எனது கட்சிக்கு வந்தார். தெரு தெருவாக சுவர் சுவராக போஸ்டர் ஒட்டி, அந்த போஸ்டர் ஒட்டுகின்ற பொழுது மீந்து போன பசையை திண்டு வளர்ந்தவன் தான் இந்த பண்ணி பரந்தாமன். ஆக இந்த பண்ணி பரந்தாமனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தலைவா எப்படி உழைக்கிறேன்னு சொல்லுங்க தலைவா. இந்த கட்சிக்காக நான் எப்படி உழைக்கிறேன் அதைத்தானே சொல்ல வரேன். எடுத்து கொடுக்கிற மாதிரில இருக்கு. இந்த நான் அவரை பத்தி தான் நீங்க பெருமையா பேச போறேன்னு சொல்லிடுங்க. அவன் ஏதோ நீங்க ஸ்கோர் பண்ணி பண்ண விட மாட்டான். 25 வருடங்களுக்கு முன்பு உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் வந்தவன் அந்த பண்ணி பரந்தாமன். கட்சிக்காக எப்படி இந்த கட்சிக்காக மாடா உழைத்திருக்கின்றான். தலைவரே, உழைச்சுதானா இருக்கட்டும், இந்த ஏழைங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஹலோ, என்ன ஏழைகளுக்கு என்ன செய்யல? நான் வரும்போது ஏழையா இருந்தேன். இன்னைக்கு அண்ணா நகர்ல 4 பங்களா, கேகே நகர்ல 4 பங்களா, 50 கோடி சொக்கம் இருக்கு. 50 கோடி ரொக்கம் இருக்கு. ஒரு எலெக்ஷனுக்காக உனக்காக வந்திருக்கேன். உனக்கு தானே வாக்கு கேட்டு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். தலைவா ஓட்டு கேக்குறியா வாக்கு கேக்குறியா? ஓட்டு வாக்கு எல்லாம் ஒண்ணுதான்டா. என்ன மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கையை தூக்கி கும்பிடுறா. தலைவா கையெடுத்துலாம் கும்பிட முடியாது, கையெல்லாம் வலிக்குது தலைவா. டேய் இன்னைக்கு மட்டும் தான்டா கும்பிட போற. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் கும்பிட போற. தூக்குடா. தலைவா போதுமா தலைவா? கூடவே இருக்க. எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபெக்ட் டேலண்ட்லாம் இருக்கு. அத கண்டுக்காம விட்டீங்களே தலைவா. என்னடா டேலண்ட் உனக்கு இருக்கு? இல்ல பேசிக்கலி நான் மகேஷ் அண்ணன் தலைவா. மகேஷ் அண்ணனா? அதான் தலைவா அந்த வித்தெல்லாம் காட்டுவாங்களே. மகேஷ் அண்ணன் இதுக்கு வித்த காட்டுறாரு? இல்ல தலைவா, அந்த இல்லாததெல்லாம் தெரிய வைப்பாங்களே. தம்பி, அது மெஜிஷியன் மகேஷன் அல்ல. சார், நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர்ன்ற முறையில கேட்கறேன், உங்க கட்சியோட கொள்கை என்ன? எந்த கொள்கையுமே இருக்கக்கூடாது அப்படின்றதானே எங்க கட்சியோட கொள்கை. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. அப்புறமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு உட்காரு. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டுருவேன். ஜெயிச்சு வந்தா என்ன செய்வேன்? நான் மட்டும் ஜெயிச்சா என்னுடைய மனைவிக்கு 100 பவுன்ல செயின் எடுத்து கொடுப்பேன். டைலாக்கே நான் தான் உனக்கு எடுத்து கொடுக்கணும், நீ செயின் எடுத்து கொடுப்பியா? கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லாம் இன்னைக்கு ரேஷன் கடையில போய் கியூல நின்னு அரிசி வாங்குறாங்க. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஸ்ட்ரைட்டா ரேஷன் கடையில சோறே போடுவோம். 6 மணி மேல கரண்ட் கட் ஆகுது. அது யாராவது பண்றீங்களா நீங்க? அதுக்கு தான் நான் சொல்றேன், கரண்ட் வரும்போதே கரண்ட பிடிச்சு வச்சுக்கிறேன்யா. கரண்ட் பிடிச்சா சாகச்சுடாது. குழாயில தண்ணி வந்தா மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறீங்கல்ல, கரண்ட் வரும்போது பிடிச்சு வச்சுக்கிறேன்யா. தலைவரே, மேடம் கேக்குறேன், நைட்ல இருட்டாகுது, பொண்ணுங்களுக்கு நைட்ல பாதுகாப்பே இல்ல தலைவரே. நைட்டில பாதுகாப்புலாம் சுடிதார் போட்டுக்கோ. இரவுல பாதுகாப்பு இல்லன்னு சொல்றாரு. இல்ல அண்ணன் நிறைய தடவை சுடிதார் போட்டுறதுனால கான்ஃபிடென்ட்டா அடிக்கறாப்ல. கட்சியோட சின்னம் சொல்லுங்கயா. சின்னமா? குப்பை தொட்டி. உங்களுடைய பொன்னான வாக்குகளை குப்பை தொட்டியிலே போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை, விலை மதிக்க முடியாத வாக்குகளை குப்பை தொட்டியிலே போட்டு அள்ளி பரந்தாமன் அவர்களை ஓட்ட போய் குப்பை தொட்டியில போட சொல்றேன். தலைவரே, ஏழைங்கெல்லாம்
மச்சான் மினிமம் உஷார் பண்ணிட்டாண்டி. நான் அப்பவே சொன்னேன்ல. தலைவரே, ஏழை மக்கள்லாம் கஷ்டப்படுறோம். ஏழைங்க கண்ணீரை தொடங்கி ஏதாவது பண்ணுங்க தலைவரே. அவரே காமெடி Correct. கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏழை மக்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காகத்தான் திருப்பூரிலே 5000 கர்ச்சீப்புகள் செய்த ஆர்டர் செய்ய கொடுத்திருக்கின்றேன். தலைவரே, இவங்க 2 பேரும் குச்சிட்டு ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அந்த ஒயின் ஷாப் எல்லாம் இழுத்து மூடுறீங்க. தலைவரே, எங்களை உள்ள விட்டு மூடி இருக்க தலைவரே. தலைவரே ஆ, தலைவரே. என்னப்பா? என்ன என்ன உங்க தலைவர் என்ன படிச்சிருக்காரு? என்ன என்ன படிச்சிருக்காரு? என்ன படிச்சிருக்காரா? என்- சார் குழந்தைய பிடிங்க. என்ன படிச்சிருக்காரா? என்ன தலைவா அவன் கேக்குறான்? அவன் என்ன கேள்வி கேக்குறான் தலைவா? சார் கூட்டமா இருக்கு, தொலைஞ்சு போயிடும். மது விலக்கு கொண்டு வரீங்களா? மது விலக்கு மட்டுமா? அகல் விளக்கு, தெரு விளக்கு. தம்பி எவ்வளவு குச்சிக்கிறாருப்பா. ஆக உங்களுடைய பொன்னான வாக்குகளை, வாக்குகளை விலை மதிக்க முடியாத வாக்குகளை வாக்குகளை குப்பை தொட்டியிலே போட்டு பண்ணி பரந்தாமன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக குப்பை தொட்டியிலே போடுங்கள், குப்பை தொட்டியிலே போடுங்கள், தலைவர் குப்பை தொட்டியிலே சொல்றாருல. போடுங்கள் என்று தூக்கி கூறி குப்பை தொட்டியில போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தூக்குடா. நன்றி, தலைவர் வணக்கம். சொல்லிட்டாரு. தலைவா 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 தலைவா. போடா. ஐயோ.